கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய யெகோவா என்பதே நித்திய ஜீவன். தேவன் ஒருவரே என்று 1 தீமோத்தேயு 2:5 சொல்கிறது. ஒரே தெய்வத்திற்கும் நமக்கும் என்ன உறவு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பா பிள்ளை உறவு. அதாவது தெய்வம், அந்த ஒரே தெய்வம் நமக்கு அப்பா, அதாவது பிதா. மனிதர்களாகிய நாம் அந்த ஒரே தெய்வத்தினுடைய பிள்ளைகள். நாம் ஒரே பிதாவின் பிள்ளைகளாகத்தான் இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒன்று. நாம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ என்று மல்கியா 2:10 கேள்வி எழுப்புகிறது. நம்மை உண்டாக்கின தெய்வம் நமக்கு பிதா. அவர் யார் என்று நாம் கண்டுகொள்வது மிக மிக அவசியம். அப்போதுதான் அவருடைய வீடாகிய பரம ராஜ்யத்திற்குள் நாம் நுழைய முடியும். ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ என்று மல்கியா 2:10 கேள்வி எழுப்புகிறது. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு என்று 1 கொரிந்தியர் 8:6 சொல்லுகிறது. நம்மை உண்டாக்கின நம் பிதா யார்? அந்த தெய்வத்தின் பெயர் என்ன? பிதாவின் பெயர் என்ன? நமது அப்பாவின் பெயர் என்ன என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நம் பிதாவின் நாமம் என்ன, அதை அறிவாயோ என்று நீதிமொழிகள் 30:4 கேள்வி எழுப்புகிறது. கர்த்தரே நம்மை உண்டாக்கினார் என்று சங்கீதம் 103 சொல்லுகிறது. கர்த்தரே தெய்வம். கர்த்தர் நம்மை உண்டாக்கினது உண்மையானால் அவரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று 1 ராஜாக்கள் 18:39 சொல்லுகிறது. கர்த்தரே நம் பிதா, நமக்கு அப்பா என்று சங்கீதம் 89:26 சொல்லுகிறது. நம்மை உண்டாக்கின அந்த கர்த்தர் தான் நமக்கு அப்பா. நாம் கர்த்தருடைய, அதாவது நம்மை உண்டாக்கின அந்த தெய்வத்தினுடைய பிள்ளைகள். கர்த்தரை, நமது அப்பாவை, நமது பிதாவை யாரென்று அறியும்படி இன்னும் தொடர்ந்து போவோமா? ஓசியா 6:3. எல்லாருக்கும், எந்த மதத்தை, எந்த இனத்தை, எந்த மொழியை, எந்த லோகத்தை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் சர்வ லோகத்திலும் இருக்கிற யாவருக்கும் ஒரே தேவனும் உண்டு, ஒரே பிதாவும் உண்டு என்று எபேசியர் 4:6 சொல்லுகிறது. எபேசியர் 4:6 படி தேவன் ஒருவர் உண்டு, பிதா ஒருவர் உண்டு என்று சொல்லுகிற அந்த கருத்தின்படி தேவன் வேறு,
பிதா வேறு என்று அல்ல, அந்த ஒரே தெய்வமே நம் ஒரே பிதா ஆவார். அதுபோல 1 கொரிந்தியர் 8:6 பிதாவாகிய ஒரே தேவனும் நமக்கு உண்டு என்றும், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு என்றும் உள்ளதால் என்றும் எழுதியிருப்பதால், இயேசு கிறிஸ்து வேறு பிதா வேறு என்று நாம் நினைக்க கூடாது. பிலிப்பியர் 2:11 படி இயேசு கிறிஸ்து கர்த்தர். சங்கீதம் 103 படி கர்த்தர் தெய்வம். எபேசியர் 4:6 படி தெய்வம் பிதா. எனவே இயேசு கிறிஸ்துதான் நம்முடைய பிதா. எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து கர்த்தர், இயேசு கிறிஸ்து கர்த்தர், கர்த்தர் தெய்வம், அதே கர்த்தர் தெய்வம், தெய்வம் நம் பிதா, தெய்வம் பிதா. ஆக இயேசு கிறிஸ்துதான் நம்முடைய பரம பிதாவாகிய ஒன்றான மெய்யான தேவன். இயேசு கிறிஸ்து 1 யோவான் 5:20 படி மெய்யான தேவன். ரோமர் 9:5 படி சர்வத்திற்கும் மேலான தேவன். இயேசு கிறிஸ்து சர்வத்திற்கும் மேலான தேவன் என்பதால், இயேசுவுக்கும் மேலான தெய்வம் சர்வலோகத்திலும் இல்லை, பரமண்டலத்திலும் இல்லை, பூலோகத்திலும் இல்லை, பூமியின் கீழும் இல்லை. எனவே இயேசு கிறிஸ்து தீத்து 2:13 படி மகாதேவன். இயேசு கிறிஸ்துவே பரமண்டலங்களில் இருக்கிற ஒரே நித்திய பிதா. மத்தேயு 23:9, ஏசாயா 9:6 இந்த 2 வசனங்களையும் இணைத்து பார்க்கும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற ஒரே நித்திய பிதா நம் இயேசுதான் என்பதை புரிந்து கொள்ளலாம். இயேசுவை அன்றி வேறொரு பிதா நமக்கு இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது பரம பிதாவின் நாமம். யோவான் 5:43. நமது பரமபிதா பிள்ளைகளாகிய நம்மைப் போல மாம்சமும் இரத்தமுமான மனுஷ ரூபமானார். எபிரேயர் 2:14 படி இதை புரிந்து கொள்ளுகிறோம். நம்மைப் போல, தம்முடைய பிள்ளைகளைப் போல மனுஷ ரூபமானவர் நம்முடைய பிதா. வானத்திலிருந்து பூமிக்கு வந்த கர்த்தர் பிதாவாகிய தமது நாமம் என தெரிவித்தது, நமக்கு தெரிவித்தது இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரே நாமமே. இதை யோவான் 17:6-26 இயேசு சொன்னதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அவர் பிதாவின் நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தினேன், இன்னமும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். இயேசுவே மெய்யான ஒளி என்று யோவான் 1:9 சொல்லுகிறது. நாம் ஒளியின் பிள்ளைகள் என்று யோவான் 12:36 சொல்லுகிறது. எனவே ஞானம் உள்ளவன் கர்த்தராகிய பிதாவின் நாமத்தை மதிப்பான், அந்த மெய்யான ஒளியின் நாமத்தை மதிப்பான். மீகா 6:9.
இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார் என்று யோவான் 8:12 சொல்லுகிறது. ஒளி நம்மோடு இருக்கையில் நாம் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட ஆவியாய் இருக்கும் பட்சத்தில் அந்த ஒளியாகிய நம்முடைய பரம பிதாவின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு இந்த இயேசுவின் இடத்தில் அப்பா பிதா என நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். யோவான் 12:36. தேவன் ஒருவர் இருக்கிறார், பிதா ஒருவர் இருக்கிறார், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், தேவன் ஒருவர் இருக்கிறார். அறிந்து கொள்ள வாருங்கள், உணர்ந்து கொள்ள வாருங்கள், தெரிந்து கொள்ள வாருங்கள், புரிந்து கொள்ள வாருங்கள். தேவன் ஒருவர் இருக்கிறார், பிதா ஒருவர் இருக்கிறார், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், தேவன் ஒருவர் இருக்கிறார். கர்த்தரே தெய்வம் என்பதையே, தேவனே பிதா என்பதையே, இயேசுவே கர்த்தர் என்பதையே, இயேசுவே பிதா என்பதையே அறிந்து கொள்ள வாருங்கள், உணர்ந்து கொள்ள வாருங்கள், தெரிந்து கொள்ள வாருங்கள், புரிந்து கொள்ள வாருங்கள். கர்த்தரே தெய்வம் என்று நம்பு, தேவனே பிதா என்று நம்பு, இயேசுவே கர்த்தர் என்று நம்பு, இயேசுவே பிதா என்று நம்பு. ஆம், இயேசு கிறிஸ்து தெய்வத்துவத்தின் பரிபூரணர். கொலோசியர் 2:9. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாவார். தீத்து 2:13, 1 தீமோத்தேயு 6:13 ஆகிய வசனங்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை குறித்து நாம் பார்க்கலாம். அப்போது அவரே, இயேசுவே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதி என்பதையும், 1 தீமோத்தேயு 6:15 அவரே நித்தியமாய் சக்கரவர்த்தியாய் இருக்கிறார் என்பதையும், அவரே இயேசுவே ராஜாதி ராஜா என்பதையும் 1 தீமோத்தேயு 6:15 இயேசுவே கர்த்தாதி கர்த்தா என்பதையும் 1 தீமோத்தேயு 6:15 இயேசு ஒருவராய் சாவாமை உள்ளவர் என்பதையும், சிலுவையில் அவர் மரித்தாரே என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அவர் எப்போதும் நித்தியமாய் பிதாவாய் இருக்கிறபடியினாலே அவர் சாவாமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதையும் 1 தீமோத்தேயு 6:16 அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், இயேசு யாராலும் நெருங்க முடியாத ஒரு ஒளிமயமான இடத்திலே அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் 1 தீமோத்தேயு 6:16 மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் என்பதையும், இயேசுவை அந்த உன்னதமான ஒளிமயமான இடத்திலே இருக்கும்போது அவருடைய ரூபத்தை இதுவரை யாரும் பார்க்கவில்லை என்பதையும் 1 தீமோத்தேயு 6:16 காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் என்பதையும், அந்த ஒளிமயமான இடத்திலே அவர் இருக்கும் ரூபத்தை எந்த ஒரு மனிதனாலும் பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது என்பதையும் 1 தீமோத்தேயு 6:15 முதல் 16 ஆகிய வசனங்களில் தெளிவாய் அவருடைய பிரசன்னத்தை குறித்து நாம் புரிந்து கொள்கிறோம். அவருக்கே, இயேசு ஒருவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாய் இருப்பதாக. ஆமேன். 1 தீமோத்தேயு 6:16 ஆக கனம் ஆனாலும் சரி, நித்திய வல்லமை ஆனாலும் சரி,
இயேசு ஒருவருக்கு மாத்திரம்தான் சர்வ லோகத்திலும் இருக்கிறது. ஆமென். எனவே இயேசு ஒருவரே யோவான் 17:3 உள்ள ஒன்றான மெய் தேவனாகிய பரமபிதா. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே நீதியின் சூரியன் என்று மல்கியா 4:2 சொல்லுகிறது. நீதியின் சூரியன் ஆகிய இயேசு நம்மோட கூட நீதிமொழிகள் 6:23 வேதமாய், அதாவது தேவ வார்த்தையாய் வெளிச்சமாயும், லூக்கா 1:78 வெளிச்சமாயும், 1 பேதுரு 1:11 பரிசுத்த ஆவியாய் உஷ்ணமாயும், ரோமர் 8:9 நமக்கு அவர் உஷ்ணமாயும், அதாவது இயேசு கிறிஸ்து ஆவியாயும் வார்த்தையாயும் நம்மோடு கூட இருக்கிறார். வெளிச்சம், அதாவது தேவ வார்த்தை மனுஷரானபடியால், யோவான் 1:14 மனுஷரானபடியால் தேவ பிள்ளை தேவனுடைய குமாரனானார். அதாவது பிதாவாகிய தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு அவருக்கே அவர் குமாரனானார். எபிரேயர் 2:14 நம்மை போல அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவரானார். பிதா உன்னதமான ஒளிமயமான இடத்திலே இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய நம் பிதா நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவரானார். எபிரேயர் 2:14. இயேசு மாம்சத்தில் வெளிப்படும் முன்னதாக ஆவியின் சரீரத்திலே புருஷ ரூபமாய், சிருஷ்டிகளுக்கு காணக்கூடிய தெய்வமாய், தேவ பிள்ளையாக வெளிப்பட்டார். ஆதியாகமம் 18:22, எபிரேயர் 1:5 அவர் காணக்கூடியவராய் தேவதூர்களாலும் காணப்பட்டார், மனிதர்களாலும் காணப்பட்டார். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேராய் அதர்சனமான தம்முடைய தற்சொருவமானார். கொலோசியர் 1:15 இதை தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 3:14 எந்த ஒரு சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னமேயே அவர் தம்முடைய ரூபத்தை வெளிப்படுத்தினார். எனவே இவர் சர்வ சிருஷ்டிக்கும் ஆதி முந்தினவர். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 சொல்லுகிறது. அதாவது நித்திய ஜீவன் என்றால் பரலோகம் செல்ல வழி. இயேசு யார், பிதா யார் என்பது அறிந்து கொள்வதே பரலோக செல்வதற்கான வழி. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செய்வ பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் வந்தவர் உடன்படிக்கையின் தூதனான இயேசுவே என்று மல்கியா 3:1 மற்றும் எபிரேயர் 9:15 மற்றும் எபிரேயர் 12:24 பார்க்கிறோம். இந்த இயேசுவுக்கு பழைய ஏற்பாட்டில் என்ன பெயர் என்பதை பார்க்கிறோம். அதாவது இதற்கான விடை சங்கீதம் 68:4 உள்ளது. வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் ஏகோவா. இயேசுவின் நாமம் பழைய ஏற்பாட்டில் ஏகோவா. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏகோவாவே இயேசு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 26:4 கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10:4
அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று பார்க்கிறோம். ஏசாயா 44:8 கர்த்தராகிய யெகோவா சொல்லி இருக்கிறார், அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கன்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன் என்றார். எனவே கிறிஸ்துவே யெகோவா என்பதுதான் சத்தியம். நானே அவர், நானே யெகோவா என்றார் இயேசு யோவான் 13:19. நான் அவரே, நான் இயேசுவே என்றார் யெகோவா ஏசாயா 48:12 மற்றும் உபாகமம் 32:39. உபாகமம் 32:39 என்னோடே வேறு தேவன் இல்லை என்று சொன்ன பிதாவாகிய யெகோவா குமாரனாய் வந்த இயேசுவை தேவன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எபிரேயர் 1:8 மற்றும் 9 ஆகிய வசனங்களில் இதை நாம் பார்க்கிறோம். யெகோவாவாகிய நானே குமாரனாய் இயேசு என்னும் நாமத்தில் வந்திருக்கிறேன் என்பதை குமாரனை நோக்கி பிதாவாகிய தேவன் தேவனே என்று அழைத்து நமக்கு தம்மை யார் என்று இங்கே வெளிப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். நான் தான் இயேசு, நான் தான் இயேசு வாய் வந்திருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகையால் யோவான் 8:24 இயேசு, இயேசுவாகிய நானே, இயேசு சொல்கிறார், இயேசுவாகிய நானே அவர் யெகோவா என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நித்திய பரமபிதாவாகிய கர்த்தராகிய யெகோவா என்று விசுவாசிப்பதே, என்று அறிவதே யோவான் 17:3 சொல்லப்பட்ட நித்திய ஜீவனுக்கான அறிவு. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா? ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரம பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன், நீரே மெய்யான வழி, நீரே எங்களுடைய பரமபிதா, நீரே எங்களுடைய பரலோக ராஜ்யத்தின் தலைவர், நீரே ஏக சக்கராதிபதி, நீர் ஒருவரே சாவாமை உள்ளவர், நீர் ஒருவரே ஒருவரும் சேரக்கூடாத, ஒருவரும் கண்டிராத ஒளிமயமான இடத்திலே வாசம் செய்கிறவர். நீர் மெய்யான தேவன், நீர் மகா தேவன். உம்மையன்றி வேறொரு தெய்வம் சர்வ லோகத்திலும் இல்லை. உம்மையன்றி வேறொரு பிதா சர்வ லோகத்திலும் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து மீது நாங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு இருதயத்தோடும் அன்பு கூறத்தக்கதாக தேவனே எங்களையும் இந்த செய்தியை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து, அனைவரும் தங்கள் பாவங்களில், நாங்கள் எங்கள் பாவங்களில் சாகாதபடிக்கு எங்களை இந்த விசுவாசத்திலே வர்த்திக்க பண்ணி நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் இடம்பெற்று அங்கு சுகித்திருப்பதற்கு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால், எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் குறித்துக் கொள்ளுங்கள். 9843181274 மற்றும் 8903681274. இந்த 2 நம்பர்களில் ஏதாவது நம்பர்